வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி முல்லைப்பூ செடி தான் பதியம் போட போகிறேன். இப்போ இந்த செடி எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க ஆடு மேய்ஞ்சி இருந்துச்சு, வெறும் குச்சியாக தான் இருந்துச்சு. இந்த பாருங்கள், அதுக்கு பிறகு தான் நல்லா உரம் போட்டு செஞ்சு இப்போ இப்படி நல்லா தளதளன்னு வந்திருக்கு. இது கவுந்திக்கிட்டே இருந்துச்சு, இப்போ நல்லா எடுத்து பிடிச்சி தொழுவில் கட்டியிருக்கோம். இப்போ தெரிஞ்சவங்க பதியம் போட்டு தர சொல்லியிருக்காங்க, அதை தான் பதியம் போட போகிறேன். இது ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். நல்லா போட்டு கல் வச்சிடணும், இல்லாட்டா மேலே எம்பிக்கிட்டே வந்துடும். இப்போ அவங்களுக்கு அவங்க எதுவும் கொடுக்கல, தொட்டிக்கிட்டு நம்ம கவரில் போட்டால் கூட கோழி கொத்தி கொத்தி இழுத்துணும். அதனால் தரையில் தான் போட போகிறோம். நம்ம தரையில் போடும்போது ரொம்ப ஆழமாக போட்டுறக்கூடாது, அவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாது. ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் குழியை பறித்து அதில் போட்டு கொடுத்தோன்னா நம்ம மேலாப்பில் எடுத்து கொடுத்துடலாம். ஒரு 3 மாதமாக தான் ஆகணுங்க வேர் பிடிக்க. நான் ஒரு வட்டம் 2 மாதத்துல எடுக்கும்போது வேர் சரியாக பிடிக்கல. ஒரு 3 மாதத்துக்கு மேலேனா நல்லாயிருக்கும், வேர் நல்லா பிடிச்சிருக்கும். அப்படி தான் 2-3 பேத்துக்கு நான் 3 மாதம் 4 மாதம் பிறகு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். நல்லா வேர் பிடிச்சிருந்துச்சு. இப்போ இவங்களும் கேட்டிருந்ததுனால நம்ம போட்டு கொடுத்துருவோன்ட்டு போட்டுட்ருக்கேன். நல்லா இப்படி பெரிய தண்டை எடுத்து நம்ம வளைச்சி போட்டு மேலே கல்லை வச்சிடணும், இல்லாட்டா எம்பிக்கிட்டே வந்துடும், கோழியும் களைச்சிரும். நல்லா மூடிட்டு மண் நிறையா போட்டு மூடியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அந்த பெரிய தண்டை வெட்டி நம்ம எடுத்து கொடுக்கணும். இப்போ தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். தண்ணி நம்ம பதியம் போட்டப்புறம் டெய்லி ஊற்ற வேண்டியதில்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினாவே போதும். நான் பெரிய தண்டில் தான் போட்டு கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே போட்ட செடி. இது பெரிய தண்டு இதில் போட முடியல, அதனால் சின்ன தண்டில் தான் போட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் நல்லா தலை பிடிச்சிருச்சு, அதிலே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இது 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது இன்னும் 10 நாள் 20 நாள் கழித்து அவங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கணும். தேங்க்ஸுங்க.